சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சர்வீஸ் பாருங்க. அட்டகாசமா நிறைய வண்டி வந்துக்குது, இன்னும் நிறைய வண்டி வெளியே நிற்குது. சொல்கிறேன் பாருங்க. இதோட இடம் பார்த்தீங்கன்னா வேலூர் டு சென்னை போகிற பைபாஸ், திருச்செந்தூர், முருகன் காசு நிறைய இடம் கேட்குறீங்க. அதாவது நம்ம பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆற்காடு பஸ் ஸ்டாண்ட் வந்துங்க. ராணிப்பட்டம் மாவட்டம் ஆற்காடு பஸ் ஸ்டாண்ட் வந்து பக்கத்தில் வந்து வசந்தன் ஸ்டோர் ரூமு, சித்ரா காபி டீ கடை பக்கத்தில் திருச்செந்தூர் முருகன் காசு. யார் கேட்டாலும் லோ பட்ஜெட் சாரானு திருச்செந்தூர் முருகன் காசு யார் கேட்டால் சொல்லுவாங்க. ஆற்காடில் வந்துருங்க. நம்மளது இடம் அதான் லொக்கேஷனு. நான் தனியாக லொக்கேஷனை போடுறேன் பாருங்கள். நம்மளது வந்து பார்த்தினாக்கா புதுசாக இடம் கட்டின்னு இருக்கிறோம். கட்டி ஒரு முக்கால்வாசி அரைவாசி வேலை ஆகிருக்குது. கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. ஒரு ஆலப்பிளக்கெல்லாம் ஏற்றி ஆச்சு. தனியாக ஒரு வீடியோவை போடுறேன் பாருங்கள். ரெண்டாவது பார்த்தினாக்கா ஒரு முக்கியமான விஷயம், இன்னும் கரெக்டாக 4000 6000 5000 சர்ப்ரைஸ் இருக்குது. நம்ம கடை ஓப்பன் பண்ணி கரெக்டாக 10ஆம் நாளில் குழுக்குழுமல் தேர்ந்தெடுத்து நம்ம கார் ஒன்று தரப்போகிறோம். சொல்லியிருந்தேன் பாருங்கள். எல்லாரும் பேரும் கமாண்ட் போட்டு ஃபோன் நம்பர் போட்டு பண்ணிங்க. கிட்டத்தட்ட ஏற்கனவே வந்து ஒரு 4000 பேர் எழுதி வச்சுக்கிறேன். இன்னும் போட்டு நான் பண்ண போகிறேன். விட்டுறாதீங்க. நிறைய வண்டி வருது. கம்மியாக தரேன். நான் சொன்ன மாரி 250 வண்டி டார்கெட்டு. 180 190 அடி வண்டி ஆகிருக்குது. இன்னும் இருக்குது. ஒரு 10 நாள் 15 நாளில் இருக்குது. 10 நாளில் பொங்கலுக்குள்ளே விற்றுருன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக விற்றுருவேன். வாங்க, நிறைய வண்டி தரேன். நல்லா ஒன்று புரிஞ்சுங்க. எங்கன்னா வெளியே வேலைகளை செய்திருந்தா கூட சரி, வெளிநாட்டு இருந்தாலும் சரி, சென்னையில் எங்கெல்லாம் வேலை செய்யுதுன்னா வீட்டுக்கு போயிட்டு கம்பல்சரி அப்பா அம்மா வீட்டில் போயிட்டு பொங்கலை வந்து சந்தோஷமாக கொண்டாட கற்றுங்க. செல்ஃபோனில் எப்படி சார்ஜ் ஏற்றிக்கிறோம் நம்ம, அதேமாரி வீட்டில் போய் சார்ஜ் ஏற்றிங்க. அப்பா அம்மாட்ட போய் காலையில் இருந்து ஆசீர்வாதம் பண்ணி அவங்களுடைய இது பண்ணி பொங்கலை குடும்பத்தோடு சந்தோஷமாக கொண்டாடுங்க. என்னுடைய அட்வைஸ். அவர் ஒருத்தர் சொன்னார், நான் சொல்கிறேன். விட்டுறாதீங்க. நிறைய வண்டி தரமாக. டஸ்டர் பாருங்கள். 2012 13 ரிஸ்ட்டு 2 ஓனரு. நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4 ரூபா சொல்லி 380 சொன்னாங்க. வெறும் 3,65,000 சொல்லிட்டேன். கிட்ட வாங்க, பணத்தை கல்லில் காட்டுங்க, எடுத்து கொடுத்துட்றேன். அடுத்து பாருங்கள். இந்த வண்டி 5,000 ரூபா சொல்லியிருந்தாங்க. அப்புறம் 5,400 ஆக்கினாங்க, 5 ரூபா ஆக்கினாங்க. இப்போ கிட்ட 4,90,000 கேட்குறாங்க. 2013 ஒரே ஓனரு. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. பேசி ஏற்றாரேன். 2013 2 ஓனரு. செவலட் பீட்டு டீசலு. செமையான வண்டி சார். மைலேஜ் பார்த்தீங்கன்னா 20 கம்பல்சரி கொடுக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா செவலட் கம்பெனி. நீங்கள் வாங்க, முன்ன பேச. கஸ்டமர் பார்த்தா 2 ரூபா சொல்லி 1,75 சொல்லிடுறாங்க. நான் 1,60,000 சொல்கிறாங்க. ஏன்னா நல்லாயிருக்கும் வண்டி சின்ன குடும்பத்துக்கு. அடுத்து பாருங்கள். 2,75,000 இந்த வண்டி தரலாம். 16 மாடலு டீ போர்டு வண்டி டிசைரு. அடுத்து பாருங்கள். ஈகோ பாருங்கள். 2012 மாடலு 2 ஓனரு. நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினாக்கா கஸ்டமரு 2,65,000 கேட்குறாங்க. கெட்ட வாங்க, முன்ன பேசுகிறேன். ஃபஸ்ட்டு 2,3 சொல்லியிருந்தாங்க. இந்த வண்டி பாருங்கள். வெறும் 80 தரலாங்க. 75 கொடுத்துருவாரு. கெட்ட வாங்க கொடுத்துருவாங்க. நல்லாயிருக்கும் வண்டி. கெட்ஸு பெட்ரோலு. இது பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து 2012 13 ரிஸ்ட்டு 2 ஓனரு. வர்ணாவில் பார்த்தினாக்கா டீசல் வண்டி. இன்றைக்கி மார்க்கெட் 4 ரூபா 4,000 ரூபா பண்ணிக்குது. கஸ்டமர் 3 ரூபா சொன்னாங்க. அது 2,3 சொல்லியா 2,65 சொல்லியாங்க. கெட்ட வாங்க 2,45 கொடுத்துருவாங்க. அடுத்து பாருங்கள். ஜென் எஸ்டிலோ சூப்பராக இருக்கும். 2008 மாடலு 2028 பேப்பர் கரண்ட்டு. நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் ரொம்ப கம்மியாக தான். 1 ரூபா தான் சொல்கிறாங்க. பெட்ரோல் வண்டி நல்லாயிருக்கும். வாங்க தரேன். டீசல் வண்டி பாருங்கள். இந்த வண்டி 90 ரூபாய்க்கு ஆகும். டீசல் வண்டி எஸ்டிமு. 2017 18 ரிஸ்ட்டு 2 ஓனரு. நம்ம தர இன்றைக்கெல்லாம் மாறிட்டு 4,000 ரூபா 4,300 பண்ணிது. கஸ்டமரு 3,75,000 சொன்னாங்க. 3,65 ஃபைனலாக 3,000 ரூபாய்க்கு தரலாம் சார். லோன் வாங்கினா 3,500 லோன் வாங்கலாம். எங்கள் ஊராக இருந்தால் தருவேன். நீங்கள் வெளியினா நீங்கள் தான் போட்டுக்கணும். லோன் ஆப்ஷன் நமக்கு கிடையாது. அடுத்து பாருங்கள். ட்ரைபர் ரெனால்ட் ட்ரைபரு 2020 மாடலு. நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 5,50,000 கேட்டு 5 ரூபா கேட்குறாரு. கிட்ட வாங்க 4,90 சுகுராக பண்ணி தரேன். 2014 ஒரே ஓனரு ஃபோர்டு ஃபேஸ்டா சூப்பராக. நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா 2,45,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க முன்ன பேசி எடுத்துறேன். ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன்பா சார். நிறைய பேர் வந்து நம்ம காசு பணத்தை சேர்க்கறத விட உடம்பு ஆரோக்கியமாக வச்சு கற்றுங்க. எப்பவுமே உடம்பு ஆரோக்கியமாக வச்சுங்க. நல்லாயிருக்கும். அப்போ தான் அதாவது இன்றைக்கெல்லாம் என்னத்த ஹோட்டலில் போய்ட்டு ஃப்ரைட் ரைஸ் இதையும் சாப்பிட்டு உடம்பு தான் கெடுதல் ஆகி போகுது. அதனால் ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க. காலையில் பழங்களை சாப்பிடுங்க. முக்கியமாக வந்து ரொம்ப வயிறுலாம் கெட்டு போச்சுனாக்கா இந்த எங்கள் சொன்னார் புளியாந்தழை 3 மரத்து புளியாந்தழை டெய்லியும் வந்து வாரத்துக்கு ஒரு முறை வந்து நல்லா அதை அரைச்சி மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு டெய்லியும் ஒரு டம்ளர் குடிச்சு பாருங்கள். உடம்புல இருக்கிற எல்லா மற்ற வாரத்துக்கு 2 முறை பண்ணுங்கள். வாரத்துக்கு 2 முறையா 1 முறையா 2 முறை வாரத்துக்கு புளியாந்தழை 3 மரத்து புளியாந்தழை
நுனியில் இருக்கிறத எடுத்து கிள்ளி அதை நம்ம இது பண்ணி அரைச்சி சாப்பிட்டு வந்தால் உடம்பு நல்லதுன்றாங்க. உடம்பே ஃப்ரீ ஆகிடும் சார். அப்படியே உடம்பே சுத்தமாகிடும், குடலே சுத்தமாகிடும் சார். வாங்க, ஏன்னா அதெல்லாம் சுத்தமானது தானே, நீங்கள் ஆரோக்கியமாக தானே கார் வாங்க முடியும் வந்து. அதனால் உங்களை காப்பாற்ற அதுலேருந்து உங்களை விடுபடுறேன் உங்களுந்து. அதனால் ஃப்ரை ரைஸு சாப்பாடுலாம் அவாய்ட் பண்ணிங்க, ஆரோக்கியமாக கற்றுங்க, நல்லா இருக்கணும். அதேமாரியே காலையில் ஜூஸ் மாதிரி குடிங்க, அதை டீ குடிக்குது அது குடிங்க. இன்னொன்று சொல்கிறேன், வாரத்தில் ஒன்று சொல்கிறேன். அடுத்து பாருங்கள், இந்த எஸ்டீம் பாருங்கள், டீசல் ஜன்னு பாருங்கள், டீசலு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் 1,25,000 கேட்குறாங்க. 1.5 தரலாம். சூப்பராக 25 வரும் மைலேஜ். சின்ன குடும்பத்துக்கு பார்த்து நல்லாயிருக்கும். இந்த மாருதி ரிட்ஸு பாருங்கள், 2010 மாடலு, எஃப்சின்ஸு மட்டும்தான் எடுக்கணும். கஸ்டமர் 2 கால் தான் சொன்னாங்க, 2 ரூபா சொன்னாங்க. 1,90,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க, பணத்தை கண்ணில் காட்டுங்க. வெறும் 1,75,000 தந்துடுறேன் சார். எத்தனை போ சார், நல்லா இருக்கு, எத்தனை போ சார். போன வாரத்தை 20,000 கம்மி பாருங்கள். அது பாருங்கள் 14 மாடலு, 2 ஓனரு. நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தா 2,75,000 கேட்குறாங்க. I10 தப்பா இருந்துச்சு, நல்லா இருக்கும். கிட்ட வாங்க, முன்ன பேச்சு எடுத்துறேன். இந்த வண்டி பாருங்கள், சரியான வண்டி சார். பெட்ரோல் கிடையாது, டீசல் கிடையாது, எதுவுமே கிடையாது. பேட்ரி வண்டியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 30 ரூபா சொல்லிங்கிறாரு. கிட்ட வாங்க 25 தரலாம் அந்த வண்டி. எத்துமா சார், 60 வரும் சார் மைலேஜ், நல்லாயிருக்கும். வந்துக்குது ஒரு வண்டி, எடுத்துன்னு போங்க ஜாலியாக, சுவிட்சு பட்டமாக சல்லுன்னு போகலாம் அப்படியே அழகாக. அடுத்து பாருங்கள், ஆல்டோ பாருங்கள், 2009 10 ரிஸ்ட்டு, 2029 பேப்பர் கரண்ட்டு, இன்சூரன்ஸ் 1 வருஷம் கரண்ட்டு. இது டிஓ நானே பண்ணித்தரேன். சூப்பராக இருக்கா. கஸ்டமர் பார்த்தினாக்கா 1,65,000 முதல் வீடியோ போட்டிருந்தேன். அப்புறம் 1,45,000 ஆகணும். வெறும் 1,35,000 தரேன். சூப்பராக தரேன் சார், குறைச்சிடாதீங்க. பாருங்கள், புதுசாக வந்து குளோபல் ஸ்கூல் தான் நம்மளுக்கு. குளோபல் ஸ்கூல் ஆப்போசிட்டில் வந்து நம்ம இடம் இந்த கட்டி பாருங்க. ரோடுகள்லாம் போட்டாச்சு. இதுக்கெல்லாம் அப்படியே நீட்டாக தார் ரோடு மாதிரி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு மண் கொட்டியாச்சு. அங்கே உள்ள ஃபினிஷ் மண் கட்டிட்டு ஃபுல்லாக தார் ரோடு இல்லை சிமெண்ட் ரோடு போகலான்னு போட்டு சுற்றி காம்பவுண்ட் மாதிரி கட்ட போகிறோம். பாருங்கள், ஆலப்பில் கல் ரெடியாக, கல்லுங்கெல்லாம் மொத்தம் ரெடியாகுது. நேற்று வந்து ஒரு 5 வருஷம் ஏறிக்குது. சூப்பராக பாருங்கள் சார். இப்போ வந்து இந்த லெஃப்ட் சைடில் போட வேணான்ட்டாங்க, ஏன்னா சனி மூலை இதெல்லாம் போடக்கூடாதுன்ட்டாங்க. அதனால் ஆஃபீஸ் ரூம் என்ன பண்ணோம், ஆப்போசிட்டில் ரைட் சைடு இப்படி போட்டோம். இப்போ தான் போட்டிருக்கோம். 20க்கு 16 பெரிய ரூமு. உங்களுக்கு தங்கறதுக்கு ரூம் பெருசாக போட்டு இதில் வந்து சின்ன பாட்டு வாட்ச் பண்ணி போட்டிருக்கோம். இதில் டாய்லெட் ரூம் எல்லாமே போட்டிருக்கோம். பாருங்க, ஜல்லி மண் ரெண்டாவது பார்த்தோன்னாக்கா சுற்றி வந்து காலம் போட்டாச்சு எல்லாமே. இது வந்து ஆஃபீஸ் ரூமு. ஆஃபீஸ் ரூமும் காலம் போட்டாச்சு. காலம் போட்டு ரூம் ஏறுது. இது வந்து காம்பவுண்ட் வந்து ஸ்டெப் வச்சு இந்த ஹைட்டுக்கு மட்டம் மண் பருத்தி கொட்டி இந்த ஹைட்டுக்கு மண் பருத்தி கொட்டுறோம். அந்த ஹைட்டுக்கு ஃபுல்லாக நீட்டுக்கும் அப்படியே அழகாக ரெடி பண்ணி பருத்தி கொட்டி அந்த பெட்ரோல் கல் கல் அந்த மாதிரி கல் போடலான்னு கீழே தரைக்கு போட்டு காரு சுத்தமாக கேட்கணும். அப்படியே தொச்சா அழகாக பழப்பலான்னு நான் அதுமாரி பண்ணி தரேன். இல்லை சார், பக்கத்தில் இருக்கிற இடத்தையும் வாங்கிக்கன்றாங்க சார் அவங்க. எங்கண்ணா இதுக்கே கஷ்டமாக இருக்குது, நீங்கள் எந்த பண்ணுறதே இல்லை, வாங்கிக்கிங்கண்ணா தாராளமாக பண்ணுறாங்க. பார்க்கலாம் சொல்லியிருக்கேன். உண்மையிலே எனக்கு இந்த இடம் கட்டுறது கூட பாருங்கள், என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவர் தான் பில்டிங் மேட்ச், ஆனால் நீ கொஞ்சமாக குத்து நான் கட்டிக்கிறேன் கொஞ்சமான்னு சொல்லிட்டு காசு கொஞ்சமாக குத்துங்கிறோம். அவர் முதல்ல போட்டு கட்டிங்கிறாரு. நம்ம தெரிஞ்ச ஒரு கார் ஒன்று வாங்கி கொடுத்தோம் நாங்கள் அவருக்கு. அவர் ஹெல்ப்பு, இந்த இடம் வாங்கி கொடுத்தாரு அவர் ஒருத்தர் ஹெல்ப்பு. நம்ம எண்ணம் போல் வாழ்க்கைங்க. உண்மையிலே நம்ம எல்லாத்தையும் கான்ட்ராக்டில் மொத்தம் போட்டாச்சு பாருங்கள். ஃபுல்லாக நீட்டுக்கும் இன்றைக்கி நாளைக்கெலாம் இந்த ஹைட்டு வந்துடும். இந்த ஹைட்டு வந்துடும். நீர் எல்லாமே ஒரு 9-7 ஹைட்டு ரூம் போட்டுனா இது ஆல் ஆஃபீஸ் ஃபுல்லாக கட்டிக்குவோம். 4 பேர் மேஸ்திரி கிட்டுக்கிட்டுன்னு ஒரே வாரத்தில் வேலை ஏனிக்குது. மனசார வாழ்த்துங்க சார் எல்லோரும். நீங்கள் இன்னும் சீக்கிரம் ஆயிடணும். எல்லோரும் வந்து நீங்கள் என்கிட்ட கார் எடுக்கிறீங்க இல்லையா சார், எல்லோரும் வந்து என் கடையில் வந்து பட்டு எழுந்துட்டு போனால் போதும்.
எனக்கு அதோட சந்தோஷம் எதுவுமே கிடையாது. எனக்கு கார் எடுக்கிற அப்பாற்பட்டு பிரச்சனை. நீனே எங்கள் கடையில் வந்து போதும். இந்த ராமேஸ்வரம், கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னாக்கா, அதே மாதிரி சிதம்பரம், சீர்காழி நிறைய கஸ்டமர் வந்து அந்த ஊரில் இருந்தெல்லாம் வந்து தெய்வ ஸ்தலங்கள் நிறையா கோயிலுங்களாம். அந்த கோயிலில் இருக்கிறவங்க எல்லோரும் வந்து என் இடத்துல வந்து பற்றி வந்துட்டு போனவே எனக்கு சரியான பூஸ்ட்டு. நம்மளுக்கு நல்ல ஒரு இது நல்லா இருப்பேன் சார். நீங்கள் எல்லாம் மனசார வாத்தினா போதும் சார். நினச்சி கூட பால சார். இந்த அளவுக்கு வந்து எங்கேயோ வந்து நான் இந்த அளவுக்கு வந்துக்கிற காரணமே நீங்கள் தான். என்றைக்கும் நான் உண்மையிலே சொல்கிற பிறகு என்றைக்கும் உண்மையாகவே இருப்பேன் நான். பாருங்கள், மனசார வாத்துங்க சார். நன்றி, வணக்கங்கண்ணா. இது அடுத்து பாருங்கள், ஜன்னு பாருங்கள், சூப்பரான ரேட்டு. நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா 2003 மாடல் 2029 பேப்பர் கரண்ட்டு. இன்றைக்கி ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா கஸ்டமரு 1,25,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க, ஒரு 1.5 முன்ன பண்ண பண்ணி தரமாரு. பீட்டு பாருங்கள், 20 வரும் மைலேஜ். 2012 13 ஓனரு. நம்ம தரப்போ ரேட்டு தான் 1,75,000 சொன்னாங்க. கிட்ட வாங்க, பணத்தை கண்ணு காட்ட சூப்பராக இருக்கும் வண்டி. செவலைட் கம்பெனியில் இன்றைக்கி அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. வண்டி டீசல் மைலேஜில் செம்மானா பொருள் கிடைக்காத இருக்கலாம். செம்மா கதை, பொருள் கிடைக்கலாம் ஓடும். நல்லா தாங்க இது வண்டி. இந்த வரைக்கும் அப்படி பார்த்தோன்னா ஒரு 200-250 வண்டி கொடுத்துக்கிறேன். வீட்டு லைக் பண்ணி வாங்குறோம். நல்லாயிருக்கும் வண்டி. சின்ன குடும்பம் நல்லா இருக்கும். ஒரு பார்க்கிங்கில் பண்ணிக்கிறது நல்லாயிருக்கும் வண்டி. அதே பாருங்க, செவலைட் ஸ்பார்க்கு சூப்பராக இருக்கும். 2009 மாடல் 29 பேப்பர் கரண்ட்டு. ₹1 கேட்குறாங்க. கிட்ட வாங்க, முன்ன பேசி தரேன். இந்த ஜெயிலோ பாருங்கள், 2010 11 ஓனரு. கஸ்டமர் 3.25 கேட்குறாங்க. கிட்ட வாங்க, 3.10 பண்ணித்தரேன். கிட்ட ஒரு வருஷம் வாங்கி தரேன். பணத்தை கல்லு காட்டுங்க. இன்னொரு ஜெயிலோ ஒன்று வருது. அதே மாதிரி பொலிரோ ஒன்று வருது. அதே மாதிரி டவேரா பாருங்கள், 2.25 டவேரா வருதுங்க. அதே மாதிரி ஈகோ ஒன்று வருது. ஈகோ பார்த்தீங்கன்னா அதுவும் கம்மியாக தான் வருது. ஒரு இனோ ஒன்று வரப்போகுதுங்க. பொங்கலுக்குள்ளே வருது. வீடியோ போட நிறைய வண்டி விற்கிறேன். வாங்க, நிறைய வண்டி தரேன். அது பாருங்கள், இந்த ஷிஃப்ட்டு பாருங்கள், 2009 10 ரிசி இன்சூரன்ஸ் 1 வருஷம் கரலுக்குது. 2,60,000 கேட்குறாங்க. டீசல் வண்டி, பெட்ரோல் எதாவது நல்லா இருக்கா? கிட்ட வாங்க, முன்ன பேசி தரேன். அதே மாதிரி 2009 10 ரிஸ்ட்டு இண்டிகா விஸ்டா கோட்ரா ஜெட் இன்ஜினு டீசல் வண்டி தான். நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,65,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க, முன்ன பேசி தரேன். இந்த ப்ரீஸா பாருங்கள், 2000 இது வந்து லோன் ஆப்ஷன் பண்ணாங்க. அவங்க லோன் சிபில் செட் ஆகலை, நான் விட்டாங்க. 2018 19 ரிஸ்ட்டு ஒரே ஓனர், கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் இன்றைக்கி ₹8,000 8.25 விற்கிது. அவர் ₹8 சொல்லி லாஸ்ட்டாக 790 கேட்குறாரு. கிட்ட வாங்க, முன்ன பேசி தரேன். வண்டி பாருங்கள், i20. இது கஸ்டமர் வந்து அட்வான்ஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. கிட்ட வாங்க, இது இன்றைக்கி டெலிவரி ஆகி போகுது. இன்றைக்கி வண்டி 2012 மாடல் சீப் அண்ட் பெஸ்ட்டில் கொடுத்துறேன். 2,60,000 நல்லா இருக்கு, எடுத்துங்க. அடுத்து பாருங்கள், 2012 மாடலு 2 ஓனர். நம்ம தரப்போட்டு ஒரே ஓனரு. நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் 2,20,000 கேட்குறாங்க. கிட்ட வாங்க, முன்ன பேசி தரேன். சூப்பராக வண்டி. இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வர்றீங்க, நான் தர்றேங்க. டீசல், பெட்ரோல், ஏசி போட்டால் சில்லுன்னு இருக்கும். வண்டி பார்த்தா சும்மா கும்முன்னு இருக்கும். விட்றாதீங்க, நிறைய வண்டி வருது சார். புதுசாக வீடியோ பார்க்குற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் தான் வீடியோ லைவாக வரும். என்கிட்ட லோன் ஆப்ஷன் கிடையாது. 2000 இருக்கிற வண்டிங்களும் கேளுங்க, நிறைய வண்டி தரேன். விட்றாதீங்க. நம்ம இப்போது சொல்கிறேன், எப்போது சொல்கிறேன் சார். வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். ஃபேஸ்புக்கில் போடுற பாருங்கள், யூடியூப்பில் போடுற பாருங்கள், இன்ஸ்டாகிராமில் போடுற பாருங்கள். எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்க. வேணுன்ற டக்குன்னு போட்டுங்க. நிறைய வண்டி இந்த வாரத்திலே போயிருக்கு. சவாலுன்னு வெற்றியோட வாழ கற்றுக்கு சார். விடாதீங்க சார். நம்மளால் முடியாது வராது. இன்றைக்கி ஒரு குடும்பமாக வந்து எடுத்து போகிறாங்க நம்மகிட்ட வந்து. எல்லாருக்கும் ஆசை. அந்த வாங்கி கொடுக்க சொல்ல எவ்வளோ சந்தோஷம் முகத்தில் அவங்களுக்கு. அப்படியே சிரிப்பு தான் வந்து உங்களுக்கு. நேற்று ஒரு அண்ணன் எடுத்து போயிட்டு வண்டி இது கிட்ட கொடுத்து அமிச்சேன். என்ன ஊர் நம்ம என்ன ஊர் போச்சு? புதுக்கோட்டை எடுத்து போனார் வண்டி. வீட்டுக்கு போயிட்டு ஃபோன் பண்ண, நான் போனேன், நான் போயிட்டேன், நல்ல மாதிரி போயிட்டு அப்படின்றேன். எவ்வளோ சந்தோஷம் தெரியுங்களா? எவ்வளோ ஆசை. அதனால் விட்டுறாதீங்க. நிறைய பேருக்கு வண்டி தரேன். கஷ்டப்பட்டு வீட்டை கட்டு சார். வண்டி நான் தரேன் சார், விடவே மாட்டேன். நம்ம இடத்துல கட்டிட்டு கிட்டத்தட்ட 100-150 வண்டி விற்க வச்சு ஒரு நாளைக்கு 25 வண்டி விற்று காட்டுறேன். சவால் விட்டுக்கிறேன். நான் ஒரு நாள் 25 வண்டி விற்கிறேன். கண்டிப்பாக என்னால் முடியும் சார். என்னால் முடியும். 25 வண்டி வாங்கினாலும் என்னால் விற்க முடியும்னா 30 வண்டி வாங்கிறதுக்கு உங்களால் கண்டிப்பாக முடியும் சார். உங்களால் 30 வண்டி வாங்கிறதுக்கு உங்களால் முடியும். ஒரு நாளைக்கு கண்டிப்பாக வருவீங்க. நிறைய வண்டி தரேன். இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வர்றீங்க, நான் தர்றேங்க. விட்டுறாதீங்க. கத்தவங்களை வந்து அன்பாக பார்த்துங்க, பாசமாக பார்த்துங்க. அவங்க தான் எல்லாமே அப்பா அம்மா தான்.
இன்றைக்கும் சொல்கிறேன், எப்போ சொல்கிறேன், ஒரு வீடியோவில் சொல்கிறேன். நல்லா பார்த்துங்க. நன்றி, வணக்கம்.